அடி காலை தொங்க போட்டு ரவுண்ட் அடி. வெல்கம் டு பூம் ஸ்குவாட். இது வயநாட்டில் டே 2. நேற்று டே 1 கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸும் அடுத்தது சோஜிபாரா போகலான்னு போனோம். ஆனால் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் தான். நாங்கள் போனது 4:30 மணி. ஆனால் ஒரு நாளைக்கு 500 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். 500 பேர் வந்து 10 மணிக்குள்ளே 500 பேர் வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க போல். சரி, அதான் பக்கத்துலேயே சோர்ல மலையில் ரூம் ஒன்று புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஃபால்ஸுக்கு 3 கிலோமீட்டர் தான். நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூமை பாருங்கள். சரிங்க. தனியாக இருக்குது, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். ரூமோட பேர் வந்து பெப்பர் க்ரீன் லேண்ட். ரூம்லாம் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இங்கே பாருங்க, கரெக்டாக ஒரு ஹில்ஸுக்கு அடியில் இருக்குது. இந்த பக்கமும் மேலே ரூம் ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது. சுற்றி ஏலக்காய் தோட்டம் தான். ஒரு ஆளுக்கு வந்து 1200 ப்ளஸ்ஸு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் வந்து நான்வெஜ் தான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். காலையில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக பெப்பர் தான். பூ விட்டுருக்கு. இப்போ தான் இந்த பூ வந்ததும் ஏலக்காய் வரும். ஒரு சில ஏலக்காய்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏலக்காய் தான், குட்டி குட்டியாக இருக்குது. ஏலக்காய் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, பலாப்பழம் எல்லாமே இருக்குது. இப்போ மார்னிங் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க. அதை கேட்டோம். ஜானா பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டு, பப்படம், தேங்காய் சட்னி, தோசை. படம். ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். புட்டு, தேங்காய் சட்னி. மன்னனகாட்டு விஜய் ரசிகரா வரும். ஆமாம், அங்கே அது இவர் விஜய் ரசிகரா? சூப்பர். கேரளாவில் விஜய் ரசிகர். சாப்பிட்டியா மச்சான் நீ? நாங்களே கண்ணு மச்சான். எனக்கு சென்னையில் அண்ணன் இருக்காரு அப்படின்னாரு. எந்த அண்ணன் கேட்டோம்? விஜய் அண்ணா அப்படின்றாரு. செம்மையாக போட்டேன் மச்சான். இன்னொன்று போடு மச்சான். மச்சான் அது ஃபர்ஸ்ட் இல்லை. எப்படி சாப்பிடணும்னு மச்சான் கற்றுருவானா மச்சான்? எங்களுக்கு சென்னையில் அண்ணன் இருக்காரு. யாருன்னு கேட்டா அண்ணன் யாரு? எங்க அண்ணனே சொல்றாப்புல. சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக போகணும். ரூம் செக் அவுட் பண்ணுறோம். அவரு இடத்துல கேரம் போர்டெலாம் இருக்குது, ஜாலியாக விளாடலாம். அவனே நேற்று நாங்கள் விளாட்லான்னு வந்தோம். ஊராக அட்டைப்பூச்சி தான். அதோட வெளியவே வரல. நேற்று சாயந்தரம்லாம் மழை, அதனால் அட்டைப்பூச்சி வருமா. அதனால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக ரூம்லேயே தான் இருந்தோம். ரூமுக்கு வாசல்லே ஃபயர் கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஜெட்டா அடுத்த வாட்டி வந்து அட்டை இல்லாமல் பார்த்துங்க. இவர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தது. செம்மையாக பண்ணாரு. ஃபுட்டுலாம் ஓகே ஓகே ஜெட்டா, பாய். சரி மச்சான், கிளம்பலாமா? போகலாம். ஃபால்ஸ் நெக்ஸ்ட் சோஜிபாரா ஃபால்ஸ் போகிறோம். 3 கிலோமீட்ரு. டடன் டடன் டடன். அதான் மச்சான், கிளாஸ் பிரிட்ஜு, கெயின் ஸ்விங்கு எல்லாமே இருக்குது. கடைசி வரைக்கும் சோஜிபாரா வாட்டர் ஃபால்ஸ் போல் அங்கே கூட்டன்னு அடுத்து மச்சான் வந்து பக்கி ஓட்டுறது தான் போகிறோம். கடைசி வரைக்கும் ஃபால்ஸ் போல் விட்டுலாம். வேற எங்கேயாவது ஃபால்ஸ் இருக்கா ப்ரோ ப்ரைவேட்டா? இல்லைங்க, இல்லை. சோஜிபாரா மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லையா? இருக்கா? இல்ல
இல்லைங்க இல்ல சரி ஓகே டிக்கெட் வாங்கணுமா பிடி தைக்கான பிடி டிக்கெட் பக்கி ரைட் 1000 rupees டிக்கெட் அங்கே கொடுக்கணுமா ப்ரோ வாட்டர் ஃபால்ஸ் தான் போக முடியல பக்கி ரைடாவது போவோம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் ஜா ஆமா அதிகம் பேர் அடிக்குமா சாரி ரேஸ் வச்சுக்கலாமா 2 பேர் ரேஸ் சொல்லி தருவாங்க பக்கி ரைடு கிளம்பியாச்சு நீங்கள் வயநாடு வந்தீங்கன்னா ரூம் வந்து இங்கேயே எடுக்கலாம் சோச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட எல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இங்கே தான் இருக்குது ஒரு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கள் ஆனால் ஸ்டே எல்லாமே காசு தான் மினிமம் 1500 2000 அப்படி தான் இருக்கும் பர் பர்சன் தான் இங்கே தங்குனீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்க முடியாது ஆனால் 2 நாளில் பார்த்துடலாம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து காலையிலே போயிடுங்க சீக்கிரமாக நாங்கள் 12 மணிக்கு போனோம் அப்பயும் ஃபுல்லு நேற்றும் போனோம் ஃபுல்லு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் போக முடியல இனிமேல் வேறு இடத்துல போகும்போது தான் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் வரேன் வண்டி கிளம்பிடுச்சு கிளம்ப போகிறாங்க இப்போ ரைடை வந்து அப்டேட் பண்ணுறேன் எனக்கு ஊர்னா நான் ஓட்டுறேன் இந்த சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் இல்லை இது கேரளா போல வருமா இது நல்லா இருக்கு நம்ம ஊரில் இந்த பைக் இருந்தால் அவ்வளோதான் காலி பண்ணிடுவானு நம்மள இரு மச்சா அப்படியே ஓட்டுறேன் நல்லா இருக்கு மச்சா அது இங்கே இருந்து அப்படியே ஏற்றி இறக்கணும்னா அங்கே பாருங்க கீழே எப்படி இருக்குன்ட்டு போய் சேர இப்பயே விட்டுட்டு இருப்பேன் போய் சேர வேண்டியது தான் டிகிரி அதுதான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங் தான் இந்த வண்டி மெயின் ரோடுக்கு போனால் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு இது கீரா இது ரிவர்ஸா என்னவோ ஜாலியாக இருக்கு வா வா வருது 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 வண்டி வருது வண்டி வருது வண்டி வருது ऋतिक रोशन धूम बजा रे 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 உள்ள போயிட்டு இருப்பேன் धूम बजा रे ஐயா வீட்டு மாடியில் போய் பாட்டு போறேன் இப்போ கேரளா வயநாடு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்ட மறக்காதீங்க ஒரு வண்டியில 2 பேர் 1000 ரூபாய் per 2 வந்து 500 ரூபாய் ஸோ பாருங்க எப்படி தரமா ஓட்டிட்டு இருக்காங்க 20 மினிட்ஸ் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் ஜாலியா இருக்கலாம் நான் என் வீட்டில் என் பசங்களாம் பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க வீட்டுக்கு போனா சின்ன குழந்தைங்க மாதிரி விளாண்டுக்கிறோம் ஜாலியாக ஜிம்கான அவ்வளோதான் அது பாருங்க நம்ம கோயில் தான் இங்கே ரைடெல்லாம் தரமாக இருந்தது
வேறு லெவல். இன்னும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் பழைய குழந்தைங்களாயிட்டனால இப்போ என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்கு. ஒர்த்து 20 minutes 1000 rupees. ப்ரொக்கோட் பிள்ளைங்க ப்ரொக்கோடு பயலுவடா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜான் அடுத்து ஜிப்லைன் போகிறோம். ஜிப்லைன் அடுத்தது போயிட்டு திரும்ப வரணும். அதாவது எப்போதும் நான் வந்து நேச்சர் வாட்டர் ஃபால்ஸே இருப்போம். இன்னைக்கு வந்து அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? வந்து எல்லாத்துலேயும் ஒரே ஃபால்ஸில் 500 பேர் நிற்கிறானுங்க. அது தண்ணியா இல்லை வேற எதுவும் தெரியாத அளவு கலக்கி வச்சிருக்கானுங்க. வேஸ்ட் போகிறது. இன்னைக்கு வந்து அட்வென்ச்சர் இதோ தொங்கல் பயலுகளா ரெடி ஆகினுக்கிறானுங்க. ஒரு கோபுரம் ரெடி பண்ணிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஜிப்லைன் ஒருத்தருக்கு 500 ரூபாய். வயநாட்டிலே இதுதான் லாங்கஸ்ட்டு ஜிப்லைனா. போயிட்டு ரிட்டனும் வந்துடலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டில் ஜிப்லைன் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த பக்கம் தான் ஜிப்லைன். ஃபுல்லாக மிஸ்ட்டு. மேலே அருமையாக ரப்பில் அருமையாக வாருங்க. அங்கதான் நாங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ்லயே குளிக்க உள்ள. சோச்சிப்பாறால சரியான கூட்டம். 500 பேர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதனால் அங்கே குளிக்கவே போகல. வந்துட்டு பக்கியில் ஒரு ரைடு, ஜிப்லைனும் போகல. முதல்ல குளிச்சாதான் மண்டை சூடலாம் இறங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருக்கோம். சோச்சிப்பாறாலேருந்து சோளமலை வாட்டர் ஃபால்ஸ் வந்து 11 கிலோமீட்ரு. ரோடு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு காரு போகிற மாதிரி தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இது மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஞ்சராக இருக்குது. வரும்போது பார்த்து வாங்க. இங்கே தான் கார் விட்டுருக்கோம். கார் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது கீழே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. சோச்சிப்பாறாலேருந்துன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தான். பாருங்க, சோளமலை வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். போய் குளிக்கிறோம் ஜாலியாக. இங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு 2 கார் மட்டும்தான் இருக்குது. அவங்களும் மேலேயே தான் இருக்காங்க. நாங்கள் மட்டும் போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். போகலாம் மச்சான், குளிக்கிறோம். அவ்வளோதான். எப்படி இருக்கு? அங்கே பாருங்க, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். இறங்குறோம். மச்சான் தான் இவன். என்ன 2 நாளாக என்னை தண்ணியில் இறக்கி விடணும். 2 நாளாக கேட்டுனே இருக்கேன். போகலாம், எல்லாமே போகலாம். போய் நேரில் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போகிறோம். ஃபால்ஸில் முன்னாடி மட்டும்தான் ஆழம் இல்லை. கொஞ்சம் தூரம் போனோடனே ஆழமாக இருக்கான். பார்த்து குளிக்கிறோம். என்ன மச்சான் கண்ணாடி கேட்டு போ 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 போகலாம். அங்கே போயிட்டு குதிக்கிறோம். தண்ணி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. செம சில்லுன்னு இருக்குது. அது மச்சான் பழுக்குது. அது செருப்பை கட்டிட்டேன். ஒன்று வளையுது அப்படியே.
ஃபால்ஸ் பாருங்க அருமையாக இருக்கிறாப்புல சில்லுன்னு இருக்குது. வந்துட்டேன். உள்ளே போய் உக்காஞ்சிக்கலாம் அவ்வளோதான். அருமையாக தண்ணி வர தண்ணி தான். மேலே போய் போகலாம். இதுதான் ஆழம் போல். சிக்குலாம் இங்கே தான் தண்ணி வருது. செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இங்கே தானே போகிறேன். தண்ணி சும்மா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. குட்டி குட்டியாக தண்ணி தான் வருது. அதனால் கீழே குளிப்போம். ஆழம் செக் பண்ணுறான் ஒருத்தன் கல் போட்டு. சரியான ஆழம் போல் போயிட்டே இருக்கு உள்ள. குதி ஓடி போய் குதிக்க போகிறாராம். எப்படி குதிக்க இருப்பாங்களாம். பாறை இருக்கு போதுரா. குதி மச்சான். நீச்சல் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். குதிக்கிற மாதிரி தெரில. வாங்க குதிப்போம் நம்ம. பாரு இல்ல கல்லு பின்னாடி இருக்குது பாரு. கல்லு பின்னாடி இருக்கு. அங்க இருக்குது. இங்க இல்ல இங்க தானே வந்தியா? வா ஒரு ரவுண்ட் அடி. அடி காலை தொங்க போட்டு ரவுண்ட் அடி. இப்ப நான் சொல்லுவேன். எவ்வளவு ஆழம்? எவ்வளவு ஆழம் சொல்லு. இருங்க வர. ரெடி. வர வாட்ச் வாட்டர் ப்ரூஃப் தானா? Run. खत्म. बाय बाय टाटा गुड बाय गया. என்னடா சொல்ற? தெரியுமா உண்மையிலே? அடுத்தது இவரு. தெரியும்ல தெரியுமா? எனக்கு நீச்சல் தெரியாது. இதெல்லாம் அடிக்க மாட்டோம். வங்கக்கடல் தான் நீச்சல் அடிக்கும். நாய் சரியான ஆழம். எங்கள் எதையும் நாங்கள் குளிச்சோம். காலே வைக்க முடியல. அதான் பார்த்து
மேலே வந்து யானை சாணி இருக்குது, யானை கூட வந்துருக்கும் போல. பாருங்க, இங்கே ஒரு புதப்படி மாதிரி இருக்கு, இங்கே ஒரு புளி இருக்குது. சரியான கூலிங். ஒரு வாட்டி மொழி வாங்கிக்கிறோம். ஒரு ஆள் மொழி எழுதாமல் ஆள இருக்கு. மேலே எங்கள் ஆள் போயிருக்காரு யானை சாணியை பார்க்க. நம்ம ஆள் தெரியல, யானை உருட்டு. யானை சாணி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்துன்னு இருப்போம். எங்க வச்சான் கிளைமேட்டு செம்மையாக, அது பின்னாடி ஒரு இருட்டிக்குது பயங்கரமாக. யானை சாணி ஃபுல்லாக இருக்குது. இங்கே எப்போ யானை சாணி? யானை இறங்கி வந்திருக்கும் பாருங்க. ஃபால்ஸில் வந்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குதிக்கும். இவனே இல்லைன்னா இவனே முக்கியமான இடத்துக்குலாம் வரமாட்டியே இவனே. இங்கே பாரு இவனே, கேரளாவில் வயநாட்டில் வேற மாதிரி இவனு. இங்கே பாரு இவனே, அங்கே பாரு இவனே. ஃபால்ஸில் அருமையாக குளிச்சுன்னுக்குறாங்க. நீச்சல் தெரியலனா தயவுசெய்து குளிக்காதீங்க. நாங்கள் குதித்தோம், காலே உள்ளே போல, தொடவே இல்லை, உள்ளே போயினே இருக்குது. கிணறுக்குள்ளே போகிற மாதிரி போகுது. ஆனால் இடத்த பார்த்தா அது கிணறு மாதிரி தெரியல, ஏதோ பாறை சந்துக்குள்ளே போகுது. நீச்சல் தெரியலனா நியூஸில் வந்துடுவாங்க. ஆமாம், அதுக்கு மச்சானே போட்டுருவான். கூட யாராவது உயிரோடு வச்சிங்க. அதுக்கும் விஜய் தான் காரணம்னு சொல்லாதீங்க. இது வயநாடு, தமிழ்நாடு இல்லை வயநாடு. சரி, கீழே போயிட்டு ஜாலியாக குளிக்க போகிறோம். கிளைமேட்டை பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த பையனுக்கு ஐயா, அந்த பையனுக்கு இந்த பக்கம் வந்து குளிக்கணும்னு ஆசை, பயமாகவும் இருக்குது. அவன் ஃபேமிலியிலும் போகாதன்றாங்க. நீ போட்டோ எடு, நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வாரத்தில் வர இருக்குது. ஃபைனல் டச்சாக ஒரு 3 பேரும் குச்சோம். காலே தரையில் படலை. ஒருத்தன் மைக்கோடு குச்சிட்டான். அங்கே பாரு, டே சரத், அவரு தான் மைக்கோட குச்சவர். மைக்கு ஒரு 250 ரூபா காசு, நான் ஒரு 500 ரூபாவோட குச்சம். எல்லாம் ஈரத்தில் நனைய விட்டோம். நம்மளால கீழே போனாப்புல கலங்கி விட்டாங்கன்னு மேலே வந்தார். மேலேயே நல்லா இருக்கு, அருமையாக ஓட்ட தண்ணி. அருமையாக இது ரவுண்டாக ஒரு பள்ளம், அதில் உட்காந்து ஜாலியாக மூழ்கி இருந்துருக்கிறாரு. கீழே போய் குளிக்கலான்னு பார்த்தோம். கீழே ஒரு ஃபேமிலி குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டாங்க. அதனால் சரி மேலேயே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போகலாம். ரொம்ப ஆழமாக இருக்குண்ணா, எவ்வளோ ஆழம் வைக்கிறது தெரியல. மேலேருந்து குச்சோம், தரையை தொடவே இல்லை. இறங்குறேன் இறங்கிட்டே இருக்கு. அதனால் மேலே வந்துட்டோம். ஃபைனலாக ஒரு குதிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். குதி மச்சான், மழை வேற வருது, செம்மையாக இருக்குது கிளைமேட். இங்கே பாருங்க, மேலே பயங்கர மழை. கீழே தெரியுதா தெரியல உங்களுக்கு? அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேரில் பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு.
இப்போ தான் தூரல் தெரியுது. வரான் ஓடு. என்னப்பா பாரு தரப்பட்டுச்சா? குதி மச்சான். தள்ளுறா குதி மாமை. சொருறாடா. ஏய் வழுக்க போதுடா. வா மாப்பிள்ள. வயநாடு வந்து ஃபால்ஸில் 2 நாளாக குளிக்கவே இல்லை. ஃபால்ஸில் நல்லா ரூமில் ஸ்விம்மிங் பூலில் தான் குளிச்சிருந்தோம். இப்போ தான் இப்படி ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு வரோம். நல்ல மழை வந்துட்டு இருக்கு வரும். இப்போ தான் மண்டை சூடுலாம் போயிருக்கு. நம்ம ஃபால்ஸ் எவ்வளோ ஆகும்? அது இருக்கும் ஒரு 20-30 அடி மேலே இருக்கும் போல. இடிச்சா ஏதோ மஞ்சுமல் பாய்ஸில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கோம். உள்ள செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் இங்கே பாறை இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்கள். அது முன்னாடிலாம் ஆழம் இல்லை. அந்த குளிங்க அதை தாண்டிலாம் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் போங்க. அதே ரொம்ப ரிஸ்க்கு தான். குதிச்சு இப்படி தெரியும் நான் பாட்டுக்கிட்டு ஓடிக்கு குதிச்சு மேலே வரேன். 10 அடிக்கு ஒரு மலைப்பாம்பு ஒன்று. அப்புறம் தான் தெரிஞ்சது என் ஃப்ரெண்டு உள்ள இருந்தாங்க. அந்த இருட்டுக்குள்ளே வெள்ளைன்னு தண்ணி உள்ளேருந்து வெளியே வந்தான் பாருங்க. வயநாட்டிலே ஒரு பெஸ்ட்டான வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கும். இப்போதான் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரியான மழைங்க. மழையில் மாட்டிக்கிட்டோம். ஃபால்ஸ்லேயே தான் இருக்கும் இன்னும். கார்லேருந்து எழுதுறேங்க. ஒரே மழையா இருக்கு. பையன் பெரிய பையன் ஆகி குளிச்சு முடிச்சுட்டு வெளில வர சிறான மழை.